ஆண்டவர் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டாகிற மெய்யான சமாதானம் நன்மை பரிசுத்த நாளின் காலை ஆராதனையில் ஆண்டவர் பாதத்தில் அமர்ந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் பரிபூரணமாய் உண்டாவதாக. அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நான் இரண்டாம் வருகையை குறித்து உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி விரும்பினேன். இரண்டாம் வருகைக்கு ஆயத்தப்படுகின்ற ஜனங்கள், இரண்டாம் வருகையை குறித்து அநேக கருத்துக்கள் நம் மத்தியிலே இருந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவர் ஏற்கனவே நம்முடைய சித்தத்திலே வைத்திருக்கின்ற மனிதரை அவர் ரகசிய வருகையின் போது எடுத்து சென்று விடுவார், மற்றோரை அவர் கைவிட்டு விடுவார். வயலிலே 2 பேர் இருப்பார்கள், எந்திரக்கல்லை ஆட்டிக்கொண்டு 2 பெண்கள் இருப்பார்கள். ஒருவர் ஏற்றுக்கொள்ளப்படுவார், ஏனென்றால் ஏற்கனவே இவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது இறைவனுடைய சித்தம். ஒருவர் கைவிடப்படுவார், அவர் இறைவனுடைய சித்தத்தின்படியாக இந்த உலகத்திலே தொடர்ந்து வாழுவதற்கு, உலக இன்னல்களை எதிர்கொள்வதற்கு, உலக துன்பங்களை எதிர்கொள்வதற்கு ஒருவர் கைவிடப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு வேதம் சொல்லுகிறது. அப்படின்னு பார்த்தா இன்றைக்கு இங்கே இருக்கிறதுல எல்லாருமே ஏதோ ஒரு துன்பத்தை அனுபவிச்சுக்கிட்டு தான் இருக்கிறீங்க. அப்போ துன்பம் இல்லாதவர்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள், துன்பப்படுகிறவர்கள் நீங்கள் தான் இந்த இடத்துல இருக்கிறீங்கன்னா நம்ம எல்லாருமே ஆல்ரெடி கைவிடப்பட்டுட்டோமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? இதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். நண்பர்கள் 2 பேர் இருக்கிறாங்க, ஒருவர் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டார், ஒருவர் கைவிடப்பட்டு விட்டார் என்றால் கைவிடப்பட்டவருக்கான பொறுப்பு யாருக்கு இருக்குது? ஏற்றுக்கொள்ளப்பட்டவருக்கு இருக்குது இல்லையா? ஆபேல் எங்கே அப்படிங்கிற ஒரு கேள்வியை ஆண்டவர் யார்கிட்ட வைக்கிறாரு? காயினிடம் வைக்கிறார். அப்போ 2 நண்பர்கள் இருக்கிறாங்க, ஒருத்தரை ஏற்றுக்கொண்டார், ஒருத்தரை கைவிட்டார். அப்படின்னா கைவிடப்பட்டவருடைய வாழ்க்கையை குறித்த கரிசனையற்றவராக இன்னொருவர் இருந்திருப்பாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அதனால இன்றைக்கு இரண்டாம் வருகையில யாரெல்லாம் ஏற்றுக்கொள்ளப்படுவோம் அப்படிங்கிறத தான் கொஞ்சம் டீட்டெயிலா நம்ம பார்க்க போறோம். இந்த இரண்டாம் வருகைக்கு நம்ம இன்றைக்கு இருந்தே ஆயத்தப்படணும். ஒரு நேரத்துல நீங்க ஒரு மொமெண்ட்ல நீங்க ஆயத்தமாக முடியாது, ஒரு பொழுதுல உங்களை மறுரூபமாக்கி கொள்ள முடியாது. அந்த மறுரூபமாக்குகின்ற அனுபவத்தை தான் ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு கட்டளையிட போகின்றார். இன்னைக்கு நிறைய நமக்குள்ள நிறைய டிஸ்பாரிட்டிஸ் இருக்குது, நிறைய பிரிவுகள் இருக்குது. வயது அடிப்படையில பிரிந்திருக்கிறோம், பாலின அடிப்படையில் பிரிந்திருக்கிறோம், இனம் அடிப்படையில பிரிந்திருக்கிறோம், மொழி அடிப்படையில பிரிந்திருக்கிறோம். நமக்குள்ள ஏகப்பட்ட டிஸ்பாரிட்டிஸ் இருக்குது. இந்த நிலைமையில நம்ம எப்படி இந்த இரண்டாம் வருகைக்கு இவ்வளவு பிரிவுகள், இவ்வளவு பிளவுகள் இருந்தாலும் எல்லாரையும் கூட்டு போகணும். சரிங்களா? ஒரு அம்மா இருக்கிறாங்கன்னா கணவனையும் கூப்பிடணும், பிள்ளைகளையும் கூப்பிடணும் அப்படிங்கிற ஒரு உணர்வு இருக்கணும். ஒரு நண்பர் இருக்கிறாருன்னா என் கூட நடந்து வந்த இன்னொருத்தரை கூட்டு போகணும். சரிங்களா? இந்த உணர்வுகளா இருக்கணும். மறுபடியும் இவங்களை கூப்பிட்டு தான் போகணுமா அப்படின்லாம் நினைச்சிடாதீங்க யாரும். சரியா? எவ்வளவு கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு இரண்டாம் வருகையில ஆண்டோடைய ராஜ்யத்துல கொள்வினையும் கிடையாது, கொடுப்பினையும் கிடையாது. சரிங்களா? அதனால அங்க போய் அதே ரிலேஷன்ஷிப்லாம் இருக்கும்லாம் நினைச்சுக்கிடாதீங்க. அங்க எல்லாருமே தூயவர்களாக இருப்பீங்க. அப்படிங்கிறதுனால அந்த கஷ்டம்லாம் உங்களுக்கு இருக்காது, உலக பாடுகள்லாம் இருக்காது. ஆனா நமக்கு இந்த உலகத்துல கொடுத்தவங்களை நம்ம மேல கூட்டு போகணும். சரியா? அந்த உணர்வோடு கூட இந்த பகுதிகளை நம்ம படிக்க போறோம். 3 பகுதிகள். இன்னைக்கு நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஒரு பகுதி ஒரு பகுதியிலே முடிஞ்சிருச்சுனாலும் அடுத்த முறை நம்ம கூடும்போது அடுத்த பகுதிகளை சிந்திக்கலாம். சரியா? முதலாவது ஒரு பகுதியை நான் எடுத்து வச்சிருக்கிறேன். 1 சாமுவேல் 16வது அதிகாரத்துல இங்க ஒரு நிலைமை, ஒரு ஷிஃப்ட் வருது. என்னன்னா, சவுல் என்பவர் ஆண்டவரால் அங்கீகரிக்கப்பட்டவர், இஸ்ரவேல் ஜனங்களுடைய மிகப்பெரிய அன்பை, அபிமானத்தை பெற்ற ஒருவர். சரிங்களா? இந்த சவுல் என்பவர் ராஜாவா வேண்டும் அப்படிங்கிற ஒரு விருப்பம் கடவுளுக்கு மாத்திரம் கிடையாது, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இருந்துச்சு. ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் தான் இறைவன்கிட்ட போய் எங்களுக்கு ஒரு ராஜா வேணும்னு கேட்கிறாங்க. ராஜா வேணும்னு கேட்கறது இயற்கையான ஒரு அவங்களுடைய கேள்வி. அந்த கேள்வியில உள்ளது என்னன்னா, அவங்களை சுத்தி இருக்கிற எல்லா நாட்டிலையுமே ராஜாக்கள் ஆள்றாங்க. சுத்தி இருக்கிற எல்லா நாட்டிலையுமே ராஜாக்கள் தான் ஆளுகை செய்யறாங்க. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மட்டும் ராஜா இல்லை. நம்ம கம்பேர் பண்ணுவோம் இல்லையா? அந்த வீட்டுல இதெல்லாம் இருக்குது, அந்த வீட்டுல அங்க இருக்குது, இங்க இருக்குது, உங்க வீட்டுல இருக்குதான்னு கேக்குறாங்க இல்லையா? இந்த உலகமே கம்பாரிசனுக்குள்ளதான் கொண்டு போகுது. அங்க இருக்குது, ஓன்ட்டை இருக்குதா அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப இங்க இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்றாங்க எல்லா ஊர்லயும் ராஜா இருக்கிறாங்க, ஆனா எங்களுக்கு மட்டும் ராஜா இல்லை. இறைவன் என்ன நினைச்சுட்டு இருந்தாருன்னா, மக்களை பார்த்து இந்த மக்கள் நம்மளை அப்படியே ஏத்துக்கிட்டாங்க, இவங்களுக்கு ராஜா தேவையில்லை போல, கடவுள் நான் தான் இவங்களுக்கு ராஜாவா இருக்கணும் போலன்னு சொல்லிட்டு கடவுள் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாரு. ஆனா மக்கள்லாம் என்ன நினைக்கிறாங்க? இல்ல கடவுள் எங்களுக்கு ராஜாவா இருக்க வேண்டாம், எங்களுக்கு ஒரு உலக அரசன் தேவை அப்படின்னு சொல்லிட்டு விரும்புறாங்க.
அவர்கள் போய் சாமுவேல் சொல்றாங்க. சாமுவேல் இறைவனிடம் இந்த செய்தியை கொண்டு செல்கிறார். இறைவன் இவர்கள் ஆசைப்பட்டபடி அவர்களுக்கு ஒரு ராஜாவை கொடுத்து விடலாம். சாமுவேலுக்கு மிகப்பெரிய துக்கம். பார்த்துக்கோங்க, எப்படி இவங்க கடவுள் ராஜாவா இருக்கும் போது இந்த கடவுளை தள்ளி விட்டுட்டு ஒரு உலக மனுஷனை போய் ராஜாவா கேட்கலாம்னு சொல்லிட்டு அந்நேரம் பெரிய துக்கப்படுறாரு. உடனே கடவுள் சொல்றாரு, சாமுவேலே நீ மனஸ்தாபப்பட வேண்டாம், என் ஊழியக்காரன் நீ மனஸ்தாபப்பட வேண்டாம். அவர்கள் ஒன்னெல்லாம் தள்ளலப்பா, அவர்கள் தள்ளி விட்டது என்னை. அவர்கள் என்னை தான் புறக்கணித்திருக்கிறார்கள். நீ இவ்வளவு தூரத்துக்கு நீ கோவப்பட தேவையில்லை, அவங்களுக்கு ஒரு ராஜாவை கொடுத்துடலாம் அப்படின்ட்டாரு. அப்போ ராஜா வந்துட்டாங்க. ராஜா வந்ததுக்கு அப்புறம் அந்த ராஜா நேர்மையா இருந்தாரா அப்படின்னு பார்த்தா அவர் நேர்மையா இல்ல. அவர் கர்த்தருடைய பாதைகளை விட்டு வழி விலகி போய் விட்டார். இப்பொழுது அந்த ராஜாவை நீக்கி புதிய ராஜாவை கொண்டு வர வேண்டும். ஜனங்கள் எல்லாருக்குமே அந்த எண்ணம் வந்துருச்சு. சாமுவேல் தீர்க்கதரிசிக்கு வந்துருச்சு, இறைவனுக்கு வந்துருச்சு. ஆனா சாமுவேல் தீர்க்கதரிசி என்ன பண்றாருன்னா, முதல்ல ஒரு புதிய ராஜாவை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லும்போது துக்கப்பட்டாரு. இப்போ ஒரு ராஜாவை தள்ளி விட்டுட்டு இன்னொரு ராஜாவை ஏற்படுத்தணும் அப்படின்னு நினைக்கும் போது திரும்பவும் துக்கப்படுறாரு. சரிங்களா? துக்கம் அப்படிங்கிறது அவருடைய வாழ்க்கையில ரொம்ப சாதாரணமா இருந்துச்சு. ஒன்று வருவதற்கு துக்கம், வந்தது செல்லுவதற்கும் துக்கம். சரிங்களா? ஒன்றை ஏற்றுக்கொள்வதற்கும் துக்கம், ஏற்றுக்கொள்ளப்பட்டதை நிராகரிப்பதற்கும் துக்கம். இதுதான் நம்ம லைஃப். பார்த்துக்கோங்க, நம்ம லைஃப் இப்படிதான் இருக்குது. ஒன்றை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக நாம் அநேக காரியங்கள்ல நம்ம துக்கப்படுறோம். அப்படி துக்கப்பட்டு நாம் ஏற்றுக்கொண்டதை ஆண்டவர் நிராகரி அப்படின்னு சொல்லும் போது அதை நிராகரிப்பதற்கும் துக்கம் வருகிறது. இப்ப இவர் துக்கத்தோட இருக்கிறாரு. ஏன்னா புது ராஜாவை ஆண்டவர் ஏற்படுத்த சொல்லிட்டாரு. இதுக்கு முன்னாடி ராஜாவே இல்ல, ஒரு ராஜாவை ஏற்படுத்துறதுல சிக்கல் கிடையாது. இப்போ ஒரு ராஜா இருக்கிறாரு. இந்த ராஜாவுக்கு எதிரா இன்னொரு ராஜாவை ஏற்படுத்தணும்னா இதுக்கு பேரு உலகத்துல சொல்லுவாங்க, சாமுவேல் இப்ப என்ன பண்ண போறாரு, பாலிடிக்ஸ் பண்ண போறாரு. அதுதான் உலகம் சொல்ற வார்த்தை. சாமுவேல் என்ன பண்ண போறாரு, இருக்கிற ராஜாவுக்கு எதிராக கலகம் செய்ய போறாரு. இருக்கிற ராஜாவுக்கு எதிராக இவர் ஒரு புதிய காரியத்தை செய்ய போறாரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் அப்படியே கலக்கத்தோட இருக்கிறாரு, பயத்தோட இருக்கிறாரு. அந்த நேரத்துலதான் இறைவனுடைய வார்த்தை அவருக்கு வருகின்றது. என்ன வார்த்தையை ஆண்டவர் சொல்றாரு அப்படின்னு சொன்னா 16வது வாக்கியத்துல அவர் சொல்றாரு, நான் புறக்கணித்து விட்டேன், நீயும் புறக்கணித்து விடு. இறைவன் சொல்லுகிறார், நான் புறக்கணித்து விட்டேன், நீயும் புறக்கணி. நிறைய நேரத்துல நம்ம இறைவன் புறக்கணித்ததை புறக்கணிக்க முடியாதபடி நாம் தடுக்கப்படுகின்றோம். இறைவன் தள்ளிவிட்டதை தள்ளிவிடாதபடி நாம் இன்னமும் அதை பற்றி கொண்டே இருக்கிறோம். இறைவன் உங்கள் வாழ்வை விட்டு அகற்றி விட்டதிலிருந்து இன்னும் மனம் மீளாமல் அதற்குள்ளாக நாம் உழன்று கொண்டே இருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் சொல்லுகின்ற செய்தி இதுதான், நான் புறக்கணித்ததை நீ புறக்கணி. இது ஏதோ சபனுக்காக மாத்திரம் கிடையாது. இந்த திருமறை பகுதியில நீங்க பாத்தீங்கன்னா ஈசாயின் குமாரரில் ஒருவனை ராஜாவாக அபிஷேகம் பண்றதுக்காக போறாரு. ஈசா என்பவருடைய குடும்பத்துல 8 பிள்ளைங்க இருக்கிறாங்க. அந்த 8 பிள்ளைகள்ல ஒருத்தரை ராஜாவா அபிஷேகம் பண்ணணும்னு ஆசையில போறாரு. அப்படி போகும்போது முதல்ல சவுலுக்காக அவர் மனம் ஏங்குகிறது. ரெண்டாவது பாத்தீங்கன்னா இந்த சாமுவேல் ஈசாயின் குமாரரில் முதல் பையன் வர்றான். அவன் வரும்போது பார்க்கும்போது தோற்றத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கிறான். உடனே அவன் என்ன பண்றான், இவனை சேர்த்துக்கலாமே, இவன் நம்ம கூட இருந்தா நல்லா இருக்குமே, இவன் நமக்கு ராஜாவா இருக்கலாமே சொல்லிட்டு உடனடியாக மனது அந்த பக்கம் சாய்கிறது. அப்ப ஆண்டவர் மறுபடியும் சொல்றாரு, இவனை நான் புறக்கணித்தேன். அந்த வார்த்தையை நீங்க வாசிக்கல, 7வது வாக்கியத்தை. கர்த்தர் சாமுவேலை நோக்கி முகத்தையும் சரீர வளர்ச்சியும் பார்க்க வேண்டாம். அங்க பாருங்க, திரும்பவும் ஆண்டவர் சொல்றாரு, நான் இவனை புறக்கணித்தேன். அன்புக்குரியவர்களை, நம்முடைய மனம் ஆண்டவர் புறக்கணித்ததின் மீது நாட்டம் கொண்டால் நாம் ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தப்படவில்லை என்று அர்த்தம். ஆண்டவர் புறக்கணித்ததை புறக்கணிக்கும் தைரியம் நமக்கு வந்துவிட்டால் நாம் ஆண்டவருடைய ராஜ்யத்திற்கு உரியவர்களாய் மாறுவோம். ஆண்டவர் புறக்கணிப்பை நம்மால் புறக்கணிக்க முடியாமல் நாம் இன்னும் அதிலேயே ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நாம் இன்னும் ஆயத்தப்படவில்லை என்றார். இந்த சாமுவேல் நம்மை போல ஒருவர் தான். ஒன்று வருவது சவுலை ஏற்படுத்துவதற்கு முன்பாக துக்கப்படுகிறார். ஏற்படுத்தின பின்பு புறக்கணி என்று சொன்னால் அதை நிராகரிப்பதற்கு துக்கப்படுகிறார். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆண்டவர் அவன் ஒருவனை புறக்கணிக்க விரும்புகிறார், இன்னொரு மனிதனை, அதை குறித்தும் அவர் கவலைப்படுகிறார். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் புறக்கணிக்கிறார் என்பது உங்களுக்கு நிச்சயம் தெரியும். பைபிள்ல ஆண்டவர் சொல்றாரு, நான் மனுஷன மாதிரி கிடையாது, மனுஷன் முகத்தை பார்ப்பான், நான் இருதயத்தை பார்ப்பேன், என் இருதயத்திற்கு ஏற்றவனை நான் தெரிந்து கொள்ள போகின்றேன்.
எனவே முகம்ங்கிறது ஒரு பெரிய அடையாளம்லாம் கிடையாது. எனவே நான் புறக்கணிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. நீங்க பார்வைக்கு நலமாய் படுகிறதை ஏற்றுக்கொள்கின்ற மனதுடையவர்களா இருக்கிறீங்க. ஆண்டவருடைய இருதயத்திற்கு ஏற்புடையதா இது இருக்கிறதா இல்லையா என்பதை நாம் சோதித்து பார்த்து ஏற்றுக்கொள்ள அழைக்கப்படுகிறோம். ஆண்டவர் அதைத்தான் விரும்புறாரு. அந்த எண்ணம், அந்த உணர்வு, ஆண்டவர் எப்படி எதை எதிர்பார்ப்பார், ஆண்டவர் எதை அங்கீகரிப்பார் அப்படிங்கிறத புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் நமக்கு இருக்க வேண்டும் அப்படின்னு ஆண்டவர் விரும்புறாரு. நம்ம ஆண்டவர் புறக்கணித்ததை புறக்கணிக்கிறோமா அப்படிங்கிறத கேள்வி கேட்டுக்கொள்வோம். கர்த்தர் புறக்கணித்ததை புறக்கணித்தால் நான் ஆண்டவருடைய ராஜ்யத்திற்கு என்னை ஆயத்தப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஆண்டவருடைய அரசாங்கத்திற்கு நான் ஆயத்தப்படுகிறேன் அப்படின்னாரு. இரண்டாவது, இந்த பகுதியில ஆண்டவர் சொல்லுகின்ற அடுத்த காரியம், அந்த வாக்கியத்தினுடைய அடுத்த பகுதியை வாசிக்கல, 1வது வசனத்தினுடைய அடுத்த பகுதி, நீ உன் கொம்பை, அங்க ஆண்டவர் சொல்றாரு, நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பி கொண்டு வா. அவர் சொல்லுகின்ற அடுத்த செய்தி அதுதான், நீ நிரப்பி கொண்டு வா. தைலம் அப்படிங்கிறது நம்ம பல விதத்துல அதை பொருள் கொள்ளலாம். நடைமுறை என்ன அப்படின்னா, தைல குப்பியில இருக்கிற தைலத்தை ஒருவர் தலையில ஊற்றும் போது அவர்களை அபிஷேகிக்கிறார்கள். ஆண்டவர் இந்த தைலத்தை எங்க இது பண்ண சொல்றாருன்னா, தன்னுடைய தாசர்களை ராஜாக்களாக அல்லது ஊழியர்களாக தெரிந்து கொள்ளக்கூடிய தம்முடைய தாசர்களின் மீது ஊற்றி அதை அவர்களை அபிஷேகிக்கிறார். ஆரோன் மீது, ஆரோனின் வம்சாவளி குடும்பத்தார் மீது அந்த அபிஷேக தைலம் ஊற்றப்படுகிறது. ராஜாக்களின் மீது அபிஷேக தைலம் ஊற்றப்படுகிறது. ஆனா இன்றைக்கு எப்படி இருக்குன்னா, ஆண்டவர் அபிஷேகிக்க விரும்புகின்ற அந்த தைல குப்பி வெறுமையாய் இருக்கிறது. நிறைய நேரத்துல நம்ம வெறுமைப்படுத்திக்கிறோம். நமக்கு ஒரு விஷயத்துல ஒன்று பிடிக்கல அப்படின்னா அது நிறைவா இருப்பதை நம்ம விரும்ப மாட்டோம். அதுல இருந்து முழுவதுமாக வெறுமைப்படுத்தி ஒன்றுமில்லாமல் வைத்துக் கொள்கிறோம். நம்முடைய வாழ்க்கை சூழ்நிலை அப்படித்தான் இருக்குது. ஒன்றின் மீது இருக்கின்ற பற்ற முழுவதுமாக விட்டு அப்படியே மொத்தமாக விலக்கிக் கொள்கிறோம். தைல குப்பி அநேக நேரங்களில் வெறுமையாக இருக்கிறது. ஆண்டவர் சொன்னாரு, உன் தைல குப்பியை நீ நிரப்பிடு, தைலத்தால் நீ நிரப்பிடு, தைலத்தால நிரப்பி கொண்டு வா அப்படின்னு. இந்த தைல குப்பியை கையில வச்சிருக்கிறான். பைபிள்ல சொல்லப்பட்டிருக்குது, அந்த தைல குப்பியை நிரப்பு அப்படின்னு ஆண்டவர் அதை பயன்படுத்துவதற்கு உதவி செய்வார். நிரப்பப்படாமல் இருக்கும்போது அது பயன்படாது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முதலாவது அற்புதத்தை செய்யும் போது அங்கே வெறுமையான 6 கச்சாடிகள் இருந்தது. வெறுமையா இருந்துச்சு. ஆண்டவர் சொன்னாரு, அதை நிரப்பு. நிறைய நேரத்துல நாம் நம்மை நிரப்பிக்கொள்ள நாம நிறைய நேரத்தில் தயங்கிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையை எடுத்துக்கிட்டோம்னா, கோடிட்ட பக்கங்களை நிரப்புகின்ற ஒரு கேள்வி வரும் இல்லையா? நிறைய கோடுகள் தான் இருக்குது, நிரப்பப்படாத பக்கங்கள் நிறைய இருக்குது, எழுதப்படாத பக்கங்கள் நிறைய இருக்குது. நாம் விருப்பமானதை மாத்திரம் படிக்கிறோம், விருப்பமில்லாததை அப்படியே ஒமிட் பண்ணிடுறோம். ஆண்டவர் சொல்றாரு, நீ அப்படிலாம் ஒமிட் பண்ணாத. உன்னுடைய தைல குப்பி, உன்னுடைய அபிஷேக தைலம், உன்னுடைய வாழ்க்கைக்கு என்ன ஜோமணி என்ன ஒண்ணுமே நடக்க மாட்டேங்கி அப்படின்னு நீ அதை வெறுத்து விடாது. வேதம் வாசித்து என்ன பெரிய பயன் எனக்கு வந்துவிட்டது என்று சொல்லி நீ ஒதுங்கிக் கொள்ளாது. உன் தைல குப்பி வெறுமையா இருப்பதை ஆண்டவர் விரும்பவே இல்லை. அது நற்கிரியை ஆனாலும் சரி, ஆண்டவருக்கு பிரியமான அந்த வேத வாசிப்பு தியானங்களாக இருந்தாலும் சரி, இவைகளிலே நம்முடைய மனம் ஆர்வம் கொள்ள வேண்டும். இவைகளுக்குள்ளாக நாம் இருக்க வேண்டும். நிறைய நேரத்துல நாம் இவைகளை நம் வாழ்விலிருந்து அகற்றி விடுகிறோம். ஆண்டவர் சொல்றாரு, உன் தைல குப்பி வெறுமையா இருக்குது, அதை நிரப்பு. நிரப்பினால் நீ பயன்படுத்தப்படுவாய். இந்த தைல குப்பியை கொண்டு போறாரு, நிரப்பி கொண்டு போறாரு. அது பயன்பட்டுச்சா இல்லையா? முதல் குமாரனுக்கு பயன்படல, 7 வரைக்கும் குமாரனுக்கு பயன்படல. 8வது ஒரு பிள்ளை வருகின்றார், அந்த பிள்ளைக்கு அது பயன்பட்டுச்சு. அல்லேலூயா. அந்த பிள்ளைக்கு 7 சகோதரர்கள், 8வது தான் தாவீது. சரிங்களா? 8வது தான் தாவீது. இந்த தைல குப்பி அவர் மீது ஊற்றுவதற்கும் சங்கீதம் 23க்கும் ஒரு தொடர்பு இருக்குது. சரிங்களா? சங்கீதம் 23ல ஆண்டவர் அவர் சொல்றாரு, சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன்னு சொல்லிட்டாரு. சரியா? அங்க முடிஞ்சு போச்சு. இங்க பாருங்களேன், யாரு முன்னாடி அவர் அபிஷேகம் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு வேதம் சொல்லும். 11வது வசனத்தை வாசிங்க. 13வது வாக்கியத்தை அப்படியே வாசிங்க. அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து, இங்க என்ன போட்டிருக்குது?
23 என்ன போட்டுருக்குது? அப்ப அவனுக்கு சத்துரு யாரு? ரொம்ப சந்தோஷமா இருக்கு இல்லையா? இதுதான் நடக்குது இல்லையா? இதுதான் ரியாலிட்டி. அவர் அதான் சொல்றாரு. அன்றைக்கு சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினார்கள். 23ஆம் சங்கீதத்தில் அவர் திரும்பி பார்த்து சொல்லுகிறார், சகோதரர்கள் சகோதரர்களா இல்லை. இன்றைக்கு உலகம் அப்படித்தான் இருக்குது, பார்த்துக்கோங்க. சகோதர அன்பு இங்கே இல்லை. அக்கிரமம் மிகுதியாவதினாலே அன்பு தணிந்து கொண்டே போகிறது என்று திருமறை சொல்கிறது. இன்றைக்கு அப்படி சகோதர அன்பு இல்லாமல் போய்விட்டது. இந்த தைல குப்பி எடுத்து ஊத்தும்போது அது வேற சாப்டர், சரிங்களா? இங்க சொல்லப்பட்ட செய்தி, தைல குப்பியை ஆண்டவர் ஊற்ற வச்சிருந்தார். பார்த்துக்கோங்க, நீங்க வெறுமையாய் இருந்தால் பயன்படுத்தப்பட மாட்டீர்கள். நீங்கள் உங்களை நிரப்பிக் கொண்டால் அது ஒருபோதும் வீணாக இருக்காது, விரயமாக இருக்காது, கட்டாயமா பயன்படும். சரிங்களா? இங்க இவருக்கு பயன்படுத்துச்சு. போய் 8வது சகோதரர் வர்றாரு, தாவீது. பேரே மறந்துட்டாங்க. உனக்கு பிள்ளைகள் இவ்வளவுதானான்னு கேட்டதுக்கு அப்புறம் தான் யார் ஞாபகம் வர்றாரு? தாவீது ஞாபகம் வர்றாரு. பிள்ளைகள் இவ்வளவுதானா? சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா ரொம்ப கமிட்டடா இருக்கிற பிள்ளைகளை மறந்துடுவாங்க. கொஞ்சம் அப்படியே பந்தாவா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அம்மா அப்பாட்ட அப்படி இப்படி பேசி மயக்கி வச்சிருப்பாங்க இல்லையா? யாக்கோபு மாதிரி. யாக்கோபு அப்படிதான் மயக்கி வச்சிருந்தார். நீங்க பாத்தீங்கன்னா ரெபேக்காளுக்கு ஈசாக்கை விட யாரதான் ரொம்ப பிடிக்கும்? யாக்கோபு பிடிக்கும். எப்படி கணவனை காட்டில பிள்ளையை பிடிக்க முடியுது? அதான் பிள்ளைகளுடைய பிடித்து பார்த்துக்கோங்க. கணவனுடைய தோல்வியும் அதுதான். சரிங்களா? பிள்ளையை அந்த ஏசாவினுடைய உணவு ரெபேக்காளின் உணவை காட்டிலும் ஈசாக்குக்கு எப்படி சுவையா போச்சு? என்னாச்சு? அங்க சாப்பாடு வந்திருக்கும், அன்பு இல்லாமல் போயிருக்கும். சரிங்களா? பிள்ளைங்கெல்லாம் சின்ன விஷயத்தை செய்தாவே பெற்றோருக்கு பெருசா இருக்கும். இன்னைக்கு பிள்ளைங்களுக்கு அதெல்லாம் தெரியறது இல்லை. பெற்றோரை ஈஸியா கைக்குள்ள வச்சுக்கலாம், பார்த்துக்கோங்க. நம்ம பிள்ளைகளுக்கு அதெல்லாம் தெரியறது கிடையாது. நீங்க சின்ன காரியம் பண்ணாவே பெற்றோர் அதை பெருசா பார்ப்பாங்க. உங்க அப்பா உங்க அம்மாவுக்கு பெரிய கிஃப்ட் கொடுத்தா கூட அது அவ்வளவு பெரிய விஷயமா இருக்காது. பிள்ளைங்க ஒரு சின்ன அளவு நீங்க அவங்களுக்கு நன்மை செஞ்சா, அவங்க வார்த்தைக்கு கீழ்படிஞ்சா உங்களை பெருசா பார்த்துக்கிடுவாங்க. இதுதான் இந்த குடும்பத்தை குறித்து இருக்கிற செய்தி. அங்க பாத்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டுல முதல் குடும்பங்கள்லயே அந்த பிரச்சனை இருந்துச்சு. பிள்ளைகளால பெற்றோரை சந்தோஷப்படுத்த முடியும். இங்க ஆண்டவர் சொல்லிக்கின்ற செய்தி என்னன்னா, உங்களுடைய கையில குப்பை நீ எப்பவுமே நிரப்பி வச்சிருப்பா. நீ சும்மா வெறுமையால நீ வச்சிருக்கவே வச்சிருக்காத. எத்தனை பேருடைய தைல குப்பி வெறுமையா இருக்குதுன்னு தெரியல. நிறைய பேர் அப்படியே வேண்டாங்க, அப்படியே ஒதுக்கிக்கிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. சர்ச்சுக்குள்ள வர்றாங்க, அப்படியே வெளியிலேயே அப்படியே இருக்கிறாங்க இல்லையா? வெளியிலேயே நிறைய பேர் அப்படியே சுத்திக்கிட்டு இருப்பாங்க. சரிங்களா? வாக்கிங் போறதுக்கு 6 மணிக்கு வெளியில போகலாம். 6 மணி 7 மணிக்கு சர்ச்சுக்குள்ள வந்து இந்த கேம்பஸ்ல வாக்கிங் போகலாம். சர்வீஸ் இங்க நடந்துகிட்டு இருக்கும்போது வாக்கிங் போலாமா? வாக்கிங் போகக்கூடாது இல்லையா? பேசுறதுக்கு நிறைய நேரங்கள் இருக்குது, நண்பர்களோட பேசுறதுக்கு நிறைய அதுக்கான காலங்கள்லாம் இருக்குது. ஆனா சர்வீஸ்க்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு குறிப்பிட்ட நேரம் 9ல இருந்து 11 மணி வரைக்கும் ஆண்டவரை ஆராதிக்கணும் அப்படின்னு போது நம்ம அந்த டிசிப்ளின்குள்ள இருக்கும் போது தான் நல்லா இருக்கும் இல்லையா? அந்த டிசிப்ளின்குள்ள இருக்கும்போது நல்லா இருக்கும். திருமண வீட்டுக்கான அழைப்பு கொடுத்துட்டாங்க. அழைப்பு கொடுத்ததுக்கு அப்புறம் அதற்கான ஆடையும் கொடுத்தாச்சு. திருமண வீட்டுக்கும் வந்துட்டாரு, ஆடைய அக்கல்ல வச்சுட்டு வர்றாரு, ஆடைய அணிய மறுக்கிறாரு. நல்லா இருக்குதா? அவரை பார்த்து வீட்டுக்காரர் என்ன சொல்றாரு? நீ ஏன் நான் கொடுத்த ஆடைய அணிய மாட்டீங்க? நிறைய நேரத்தில் அப்படிதான். இங்க சர்ச் எல்லாம் காலியா இருக்குது, எல்லாமே இருக்கும். ஆனா நம்ம என்ன பண்ணுவோம்? நமக்கான இடம். அப்போ அதற்குரிய அங்கீகாரம் ஆண்டவர் உங்களுக்கு இந்த ஆராதனைக்கு வந்ததுக்குரிய ஆசீர்வாதத்தை தரணும் அப்படின்னா நீங்க உங்களுடைய தைல குப்பி நிரம்பி இருக்கணும். அது வெறுமையா இருக்கக்கூடாது. நம்ம எங்க இருக்கணுமோ அந்த இடத்துல இருக்கணும். அப்பொழுது ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அப்போ நிரம்பியவர்களாய் இருங்க. நிறைய நேரத்துல குழம்பி போய் இருக்கிறீங்க, வெறுமையா இருக்கிறீங்க. நீங்க நிரம்பியவர்களா இருங்க. நீங்க ஒருபோதும் கவலைப்படாதீங்க. நான் ஏற்படுத்தினது தப்பா போச்சு, நான் தெரிந்து கொண்டது தப்பா போச்சுன்னு ஒருபோதும் வருத்தப்படாதீங்க. உங்களுடைய தைல குப்பி எப்பொழுதும் நிரப்பப்பட்டதா இருக்கட்டும். உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை என்றைக்கும் ஆண்டவருக்கு முன்பாக உயர்ந்ததா இருக்கட்டும். அதுல ஒருபோதும் நீங்க தாழ்ந்து போக வேண்டாம். மூன்றாவதாக இந்த பகுதியில நீங்க பாத்தீங்கன்னா அந்த வாக்கியத்தினுடைய 1வது வசனத்தினுடைய அடுத்த பகுதியை வாசிங்க. பெத்லகேமியன் ஆகிய ஈசாயின் இடத்திற்கு உன்னை அனுப்புவேன். ஆண்டவர் சொல்றாரு, நான் ஆல்ரெடி தெரிந்து கொண்டேன்ப்பா. நான் ஏற்கனவே ஒருத்தனை பிக்ஸ் பண்ணிட்டேன். நான் தெரிந்து கொண்டதை நீ தெரிந்து கொள். அவ்வளவுதான் ஆண்டவர் சொல்றாரு. உங்க வாழ்க்கைக்கு என்று ஆண்டவர் ஆல்ரெடி பிக்ஸ் பண்ணி இருக்கிறாரு. அதை நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க.
ஆண்டவர் மேலான வாழ்க்கையை உங்க எல்லாருக்குமே வச்சிருக்கிறாரு. யாரையுமே ஆண்டவர் கீழாக வைத்து பார்க்கணுங்கிறத விருப்பமே இருக்காது. நீ கீழேயே இருன்னு யாரையாச்சும் சொல்லுவாரா? யாரையும் சொல்ல மாட்டாரு. ஆண்டவர் எல்லாரையும் உயர்வாக வைத்து பார்க்கிறவர். அதனாலதான் பைபிள்ல சொல்லப்பட்டிருக்குது, ராஜாக்களாக ஆசாரிய கூட்டமாக, அப்படித்தானே போட்டிருக்குது. உங்களை யாரையாச்சும் அடிமையாக நான் போட்டிருந்துச்சு. யாரும் யாருக்கும் அடிமையாக இல்லை. ஆண்டவர் நம்மை உயர்வாக வாழும்படியாக தெரிந்து கொண்டார். நம்முடைய நாவிலிருந்து நறுமணம் வீசும் சொற்கள் வீசும்படியாக, நம்முடைய நாவிலிருந்து குணப்படுத்தும் வார்த்தை வரும்படியாக ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டார். உங்களுக்கு தெரியுமா, உங்களால இன்னொருத்தரை ஈஸியா குணமாக்க முடியும். இன்னொருத்தரை ஈஸியா உங்களால நீங்க இன்னொருத்தருடைய வாழ்க்கையை உயர்த்த முடியும். எல்லாமே உங்கள் வாயிலிருந்து நல்ல வார்த்தைகள் பிறக்குமா பிறக்காதா? நல்ல வார்த்தைகள் பேசியிருக்கிறீங்களா? இப்ப கேட்டா இல்லைங்க அர்த்தம். வீட்டுல பாருங்க, நல்ல வார்த்தை பேச முடியும் இல்லையா? இந்த நாவுகளால எரிச்சல் இல்லாம இருக்க முடியும் இல்லையா? குணப்படுத்தும் வார்த்தைகளை பேச முடியும் இல்லையா? அக்கறையா பேச முடியும் இல்லையா? ஆனா அதை எல்லாத்தையுமே மறைத்து விட்டு நாம் ஏன் எரிச்சல் படிக்கிறோம்? நம்ம ஏன் ஆண்டவருக்கு பிரியமில்லாத வார்த்தைகளை பயன்படுத்துறோம்? ஏன் அது முந்தி கொண்டு வருகிறது? வாழ்க்கையில யோசித்து பாருங்க. உங்களுக்கான அங்கீகாரத்தை ஏற்படுத்துவது உங்கள் வாயிலிருந்து வர சொற்கள், நீங்கள் நடந்து கொள்கின்ற முறைகள், இதுலதான் இருக்குது. உண்மையை பேசணும் அப்படிங்கிற விருப்பம் எல்லாருக்கும் இருக்கும். உண்மையை பேசவும் தெரியும். ஆனா பேச முடியாதபடி தடுத்து நிறுத்தப்படும். புரணி பேசக்கூடாது, புரணி பேசுறது தப்புன்னு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? பிறரை குறித்து பேசக்கூடாது, குறையா பேசக்கூடாதுன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா நம்ம ஏன் அதையே பேசிக்கிட்டு இருக்கிறோம்? அது என்னுடைய பழகினும், எனக்கு பழக்கம் ஆயிருச்சு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அதுல இருந்து விடுதலையாக முடியுமா முடியாதா? ஆனா அதுல இருந்து விடுதலையாக நிறைய நேரத்துல விருப்பப்படலை. ஆண்டவர் கேட்கிறாரு, நீ சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா அப்படின்னு கேட்கிறாரு. ஆண்டவர் ஆல்ரெடி டிசைட் பண்ணிட்டாரு, நீங்க இங்கே இருக்கக்கூடாது. உங்களுக்கான தெரிந்து கொள்ளுதலை ஆண்டவர் ஏற்படுத்தி விட்டார். ஆனா நிறைய நேரத்துல நம்ம அந்த தெரிந்து கொள்ளுதலை புரிந்து கொள்ளாமல், ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கின்ற மேலான வாழ்க்கையை புரிந்து கொள்ளாம நம்ம இன்னும் எங்கதான் கிடக்கிறோம்னா, அந்த பெதஸ்தா குளத்துல 38 வருஷமா சுத்திக்கிட்டே இருந்தான் இல்லையா? அது போல நம்முடைய வாழ்க்கை ஒரு இடத்துலயே உழன்று போய் கிடக்கு. அன்புக்குரியவர்களே, நீங்கள் மேலான வாழ்க்கையை வாழ்வதற்காக ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டீர்கள். சரி, அப்ப மேலான வாழ்க்கையை வாழ்வதற்குன்னா நான் ஏன் இதுவரைக்கும் வனாந்திரத்துல அலையணும்? தாவீது கேட்டிருப்பாரா? கேட்டிருக்க மாட்டாரா? எங்க அன்னைமார்கள் எல்லாருமே நல்ல மிலிட்ரியில இருக்கிறாங்க. எங்க அன்னைமார்கள் எல்லாரும் வீட்டுக்குள்ள நல்லா இருக்கிறாங்க, குடும்பம் சௌகரியமா இருக்கிறாங்க. நான் மட்டும் அந்த காட்டுக்குள்ள, அந்த வனாந்திரத்துல, காடுகளுக்குள்ள சிங்கங்களோடும் கரடிகளோடும் நான் ஏன் போராட வேண்டும்? கேட்டுப்பாரா? கேட்டுக்க மாட்டாரா? இன்னைக்கு நம்மளும் கேட்போம், மேலான வாழ்க்கைன்னு சொல்றீங்க, ஆனா இன்றைக்கு இருக்கிற இந்த போராட்டங்கள் எதற்கு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஆண்டவர் அதற்கும் பதில் சொல்றாரு. உன்னை நான் உயர்த்தி வைக்கும் போது உனக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா, அந்த பிரச்சனையை சமாளிக்கக்கூடிய ஆற்றலை நீ எங்கதான் பெறுகிற? இந்த வனாந்திர வாழ்க்கையில தான் பெறுகிற. இளவயதில் நுகங்களை சுமப்பது நல்லதுன்னு திருமறை சொல்லுது. இளவயதில் நுகங்களை சுமப்பது நல்லது. ஏங்க இந்த குருவி தலைகளை பணங்காயா அப்படின்னு கேட்கிறாங்க. அதால தூக்க முடியாதுங்க. ஏங்க இந்த நேரத்துல இவ்வளவு பாரங்கள் அப்படின்னா, திருமறை சொல்லுகிறது, இந்த இளவயது பாரம் முதிர் வயதிலே நீ நிமிர்ந்து நிற்பதற்கு உதவி செய்யும். பின்னாட்கள்ல எந்த பிரச்சனை வந்தாலும் எளிதாக கடந்து செல்வதற்கு உதவி செய்யும். இளவயது பாரம், இளவயதுல நீ எதிர்கொள்கின்ற பிரச்சனைகள், முதிர் வயதுல உன் கண்களில் இருந்து வருகின்ற கண்ணீரை அதுதான் துடைக்கும். சிலர் பல பிரச்சனைகள் அப்படியே எதிர்கொண்டே இருப்பாங்க. அவங்களுடைய வாழ்க்கையில பின்னாட்கள்ல அவங்க வேற ஒரு லைஃப் ஸ்டைலுக்குள்ள, ஒரு திருமணமாகி வேற ஒரு வாழ்க்கைக்குள்ள போனதுக்கு அப்புறம் மீண்டும் அது போல ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா, அவங்க பாத்தீங்கன்னா தைரியமா ஃபேஸ் பண்ணுவாங்க. பிரச்சனையே எதிர்கொள்ளாத ஒருவர் ஒளிந்து போய் உட்கார்ந்து கொண்டிருப்பார். பிரச்சனையை எதிர்கொண்ட ஒருவர் தைரியமாக தாங்கி முன்னேறி செல்வார். அன்புக்குரியவர்களே, உங்கள் முன்னேற்றத்திற்கான வழி தடங்களை தான் இப்பொழுது போராட்ட களத்திலே நீங்கள் பெற்றுக் கொண்டிருக்கிறீங்க. தாவீது இத்தனை நாள் மறக்கப்பட்டதனுடைய காரணம், எப்ப இதுக்கப்புறம் உன்னை நிறைய பேர் மறக்க பார்ப்பாங்க, எத்தனை பேர் உன்னை துரத்த பார்ப்பாங்க, எத்தனையோ பேர் உன் வாழ்க்கையை ஒழிக்க பார்ப்பாங்க. அவர்களை எதிர்கொள்வதற்கு இன்றைக்கு நான் உனக்கு சிங்கங்களை அனுப்புகிறேன், இன்றைக்கு நான் உனக்கு கரடிகளை அனுப்புகிறேன். இந்த கரடியையும் சிங்கத்தையும் நீ சமாளி. பின்னாட்கள்ல நீ உன் வாழ்க்கைக்கு எதிராக வருகின்ற அனைத்து சத்துருக்களையும் சமாளிக்க முடியும். அல்லேலூயா. எனவே இன்றைக்கு நீங்கள் படுகின்ற போராட்டங்களை குறித்து சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் ஏற்படுத்திய நல்வாழ்விலே நீங்கள் நலமாய் வாழ்வதற்கென்று இப்பொழுது நீங்கள் உங்கள் வாழ்க்கையை ஆண்டவர் அழகாய் பயிற்றுவித்துக் கொண்டிருக்கிறார். அன்புக்குரியவர்களே, தாவீது அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு நேராக ஆயத்தப்பட்டார். இரண்டாம் வருகை அப்படிங்கிறது இரண்டாம் வாழ்க்கை என்று கூட நான் சொல்றேன்.
ஒரு ஷிஃப்ட் இருக்குது நம்முடைய வாழ்க்கை. இப்ப இருக்கிற வாழ்க்கையில இருந்து இன்னொரு மேன்மையை நம்ம பெற போறோம். அன்புக்குரியவர்களே, அந்த மேன்மைக்கு நேராக செல்லும் போது இவைகள்லாம் தடையாக இருந்துடக்கூடாது. சும்மா தேவையில்லாத துக்கங்கள். ஆண்டவர் புறக்கணிக்கிறாரா? புறக்கணிச்சிருங்க. ஆண்டவருக்கு மேலாகவா நம்முடைய வாழ்க்கையில ஒன்று கிடைக்க போகின்றது. ஆண்டவர் புறக்கணிக்க நீங்கள் ஆயத்தப்படுங்க. நிறைய பேர் இழப்புகள், ஏதாவது ஒரு இழப்பு நடந்திருக்கும். அது உண்மையிலேயே அந்த நாட்கள்ல நம்மளால தாங்க முடியாத ஒன்றுதான். ஆனா இன்றைக்கு இல்லை என்று இருக்கும் போது இன்னும் அதை நம்முடைய இருதயத்திலையும் நம்முடைய தலையிலையும் எண்ணங்கள்லையும் சுமந்து கொண்டிருந்தா வாழ்க்கையினுடைய மேலான பாதைக்கு செல்வதற்கு அதே தடையாக அமைந்திருக்கும். ஆண்டவர் நம் வாழ்விலிருந்து இதை எடுத்துக்கொண்டால் நாம் அதை ஏற்றுக்கொள்வோம். புறக்கணித்தார் அப்படிங்கிற ஒரு வார்த்தை கூட கடினமா தெரியலாம். ஆண்டவர் இதை வேண்டாம் என்று எடுத்து விட்டார், நாம் அதை வேண்டாம் என்று ஒத்துக்கொள்வோம், ஏற்றுக்கொள்வோம். அதுபோல ஆண்டவரும் தைல கொம்பு ஒருபோதும் வெறுமையா இருக்க விரும்பல. அதை நிரப்புன்னு சொல்றாரு. அதை நீங்க நிரப்புங்க, அது பயன்படும், அது உங்களை நிச்சயமாக பயன்படும். சாமுவேல் தைல குப்பியை எடுத்து அந்த தாவீதின் மீது ஊற்றினார். நிரப்பப்பட்டது பயன்படுகிறது. இறக்கதான் ஊரும் அப்படின்னு ஊர்ல சொல்லுவாங்க இல்லையா? அப்போ உங்க வாழ்க்கையில் அந்த ஸ்பிரிச்சுவல் அந்த ஆக்டிவிட்டிஸும் ஆவிக்குரிய கிரியைகளும் இவ்விதமாக இருந்து கொண்டே இருக்கும். அப்படி இருக்கும்போது ஆண்டவர் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார். அந்த இரண்டாம் மேலான வாழ்க்கைக்கு நேராக நீங்க அடியெடுத்து செல்லணும்னா இவைகளை எல்லாம் தாண்டி வர வேண்டும். 3 காரியம் சொன்னேன். ஆண்டவர் புறக்கணிக்கிறார், நீங்கள் புறக்கணிக்க முடியுமா? நம்மளால ஒரு பொரோட்டாவையே புறக்கணிக்க முடியல இல்லையா? வேண்டான்னு சொன்னா உணவு பொருட்களையே புறக்கணிக்க முடியல. அம்மா சொன்ன ஒரு சின்ன விஷயம் வேண்டாம்பா அப்படின்னு அதையும் புறக்கணிக்க முடியல. நம்ம எவ்வளவு தூரத்துக்கு ரொம்ப ஒரு சூழலியல் கைதியாக நம்ம இருக்கிறோம் பாருங்க. அன்புக்குரியவர்களை, ஆண்டவர் புறக்கணிக்கவில்லை, நீங்கள் புறக்கணியுங்கள். உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை மேன்மையாக வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், மேலான வாழ்க்கைக்கு உரியவர்கள் என்பதை உணர்ந்து வாழுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை மேன்மைப்படுத்துவார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின் மூலமாக மகிமைப்படுவாராக. ஆமென்.